ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா தி செவன் டெட்லி சின்ஸ் டிராகன்ஸ் ஜட்மெண்ட் சீசன் 4 எபிசோட் 21 வாட் த விச் ஹேட் ஆல்வேஸ் வாண்டட். ஓப்பனிங்லேயே நம்ம டிவன் கிங்கை போட்டுதல்னு சில மூமெண்ட்ஸ் தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மெலியதாஸ் அப்புறம் அவரோட டீமேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த செவன் டெட்லி சின்ஸோட ஃபுல் பவரை பார்த்தீங்கன்னா காட்டினதுக்கப்புறம் டிமி கிங் இந்த இடத்துல மண்ணோட மண்ணாக போயிடுவான். அண்ட் கிங் பால்ட்ராமே பார்த்தீங்கன்னா இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு இவங்களை வரவேற்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட ஒரு நண்பர் எஸ்கானமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செத்து போயிருப்பான். அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே நல்லதாக தான் போயிட்டு இருக்க மாட்டேங்குது. ஏன்னா டீம் கிங்கு செத்துட்டாங்க, சுப்ரீம் டெய்ட்டி எல்லாமே போயிட்டாங்க. இனிமேட்டு எல்லாமே பெரிய பிரச்சனை வர மாட்டேங்குது அப்படின்னு ஹோஸ்டர் சொல்லும்போதே கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே வர காலம் எல்லாமே ஒரு நிம்மதியான காலம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நிஜமானதை சொல்கிறீங்களா? ஏன்னா இயற்கையோட சீற்று அதிகமானதுனால காடஸ் அப்புறம் டீமன் இருக்கிற நடுவில் ஈக்குவலிவரிங் கெட்டு போச்சு. அப்படின்னா காட் ஆஃப் கேயோஸ் பிறக்க போகுது அப்படின்னு இந்த இடத்துல விவியன் சொல்லிட்டு இருக்கிறா. விவியன், நீ திரும்ப எப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னாச்சு கேள், நான் செத்துட்டேன்னு ஆசைப்பட்டியா? நான் திரும்ப வந்ததுக்கான காரணமே காதல் தான் தெரியுமா அப்படின்னு விவியன் சொல்லிட்டு இருக்கிறா. என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஒரு ஆண்மகன் வந்து என்னை காப்பாற்றினாரு. அவர் என்கிட்ட வந்து காப்பாற்றதுக்கு அப்புறம் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு பிரிட்டானே தலைநகரத்துக்கு வேணும்னு சொன்னார். அதனால தான் அவரோட ஸ்வாட் வச்சுக்கிட்டு என்னை வந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே உங்கள் அப்பா தான் அந்த மாதிரி பண்ணாராடா அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் பேசும்போது கிரியாமோரோட அப்பா ட்ரேவஸை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. சரி, எங்கள் அப்பா தானே இதெல்லாமே காப்பாற்றினாரு. பட் இருந்தாலுமே இவகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ, இதை பார்த்தீங்களா? உங்கள் அப்பா என்னை ஹீல் பண்ண அடுத்த செகண்டே என் மேலே இருக்கிற அந்த கேர்ஸுமே போயிடுச்சு. அப்படின்னா எனக்கு உன் மேலே இருக்கிற காதல் சுத்தமாக இல்லை கில்தண்டர். இப்போ என்னோட காதல் வேறு எதுவுமே கிடையாது. என்னோட காதல் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட காதல். யார் பெண்ணை காதலிக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் தவிர ஒரு பெண்ணை மற்றவங்களை காதலிக்கிறதுக்கு மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு வழியாக உனக்கான ஒரு பொண்ணு போயிட்டாட்டு இருக்குது. சரி, நீ இனிமேல் மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறேன். ஏன்டா சோகமாக இருக்கிற? நீ நிஜமாலுமே இவ்வளோ பார்க்குறீ அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோசரை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி கிரியாமோர், நீ இனிமேல் என்ன தான் அம்மானு கூப்பிடணும் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க என் பேரையே தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது விவியன், நீ ஆரம்பத்தில் ஒன்று சொன்னில்ல, அதை மதர் ஆஃப் கேஸ் ஏதோ பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்தண்டர் சொல்லும்போது அது ஏற்கனவே மெர்லின் தான் சொல்லியிருக்கிறா. ஏன்னா இந்த இடத்துல லைட்டு டார்க் ரெண்டுமே அழிஞ்சிருச்சுன்னா ஒரு சரி சமமே இல்லாத ஒரு உலகம் பிறக்கும். அதுதான் மதர் ஆஃப் கேஸ்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. பிரிட்டனை தலைநகரத்தை காட்டும் போது மெர்லின், உந்த தழும்பு என்னால் அதை எடுக்க முடியும், நான் அதை எடுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு கேட்கும்போது ஏது அசிங்கமாக இருக்குதா அப்படின்னு மெர்லின் கேட்குறா. கண்டிப்பாக இல்லை, இது ரொம்பவே அழகாக இருக்குது. ஆமாம், எனக்கும் அழகாக தான் இருக்குது அப்படின்னு டிஎன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், உன்னோட தழும்புல எப்போல்லாம் அந்த தழும்பு உன் உடம்புல இருக்குதோ அப்போல்லாம் நம்ம எஸ்கனாருமே சேர்ந்து நம்ம கூட இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என் முகத்தில் இருக்கிற தழும்புக்கு வேல்யூவே இல்லையா? போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வெவ்வேறு மாதிரி கூட யோசிக்கல அப்படின்னு மேலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இனிமேல் நடக்க போகிறதான்னு நல்லாவே தான் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா மேலிதாஸோட அப்புறம் எலிசபெத்தோட கேர்ஸ் ரெண்டுமே போயிடுச்சு. அவங்க 2 பேருமே நிம்மதியாக இதே உலகத்தில் வாழ முடியும். பேன் இலையில் 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நாஜாவோட மெமரிஸ் திரும்ப வந்ததுனால கோத்ரி இப்போ இந்த இடத்துல ரொம்பவே நிம்மதியாக எமோஷனோடு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிங் எனக்காக இதை ப்ரொப்போஸ் பண்ணா அப்படி அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீன் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இந்த பர்தேசை சொல்ல வச்சதே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற கொண்டாரு கமர் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆமாம்ல மெர்லின், நான் கூட ஒரு விஷயத்தை கேட்கவே மறந்துட்டேன். எங்களுக்குமே ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கணும்ல, சரி சொல்லு, அந்த மாதிரி ஆசை ஏதாவது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மெர்லின், உனக்கு ஏதாவது ஆசை அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏன்னா 7 டெட்லி சின்ஸ் ஆன நமக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்தே தானே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு எலையும் தடுக்க பேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். சரி, உனக்கு என்ன மாதிரி ஆசை இருக்குது? ஏதாவது ஒரு புது இன்க்ரீடியன்ட்டை கண்டுபிடிக்கணுமா, இல்லை யாராவது ஒருத்தரை கண்டுபிடிக்கணுமா அப்படின்ட்டு இருக்கும்போது ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு உங்களுக்கு காம்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு முறையில் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும்ல. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேண்டை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறா பாருங்க. இவங்க எல்லாருமே வேற இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே பாருங்க நம்ம போர் ஹேட் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சப்சிலரி லேக்கை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த லேக்கில் ஹை கான்சன்ட்ரேஷன் மேஜிக் இருக்குதுல்ல. நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால தான் நானுமே சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோட ஆசையெல்லாம் கிங் அர்த்தரை எப்படியாவது திரும்ப அவேக்கன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு டார்க் போர்ட்டல் இருந்து நம்ம அர்த்தரையுமே பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறா. உள்ள கேத் தான் இருக்குது. அர்த்தர் எங்கடா போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேத் பேசிக்கிட்டு இருக்குது. அர்த்தரோட உடம்புல இன்னும் அந்த எக்ஸ்காலிபர் சோட அப்படியே தான் இருக்குது. டே எல்லாரும் எங்கடா போனீங்க? எல்லாருமே என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்குது. மெடியோதாஸ், நீங்கள் எல்லாருமே இந்த டீமன் கிங்கோட சண்டை போட்டுக்கிட்டு என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க. நானும் அம்மா மட்டும் இங்கே தனியாக இருந்தோம். சரி, நீங்கள் எல்லாத்தையுமே அதை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவை வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மா இந்த ஏரி விட்டு நெவரவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு கடுப்பாக இருக்குது. என்ன வேறு தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் உன்னை மறந்து விட்டுட்டு போயிடுமா, என்னை மன்னிச்சிரு ஹாக் அப்படின்னு டிஎன் பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அசால்ட்டாக மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு ஹாக் அழுதுகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் கேட்ட மாதிரியே நான் அர்த்தர் இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்மளோட விஷயம் இப்போ நிறைவேற்றல பிரின்சஸ் அப்படின்னு மெர்லின் சொல்லும்போது பிரின்சஸா யாரை கூட பேசிகிட்டு இருக்கிற மெர்லின் அப்படியே அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது.
ஸோ நம்மளோட மாஸ்டரை திரும்ப கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான நேரமாட்டு இருக்குது மெர்லின் அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் கேட்குது. ஐயையோ! என்னது பெரிய பூகம்பம் வந்துர மாட்டிருக்குது. வேற யாரோ பேசுறாங்களாட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆர்த்தர் உன்ன நான் ஏற்கனவே ரொம்பவே தப்பா கணக்கு போட்டுட்டேன். ஏன்னா நீ இந்த மாரி அடி வாங்கியிருக்கிறது உன்னோட அடுத்த எவல்யூஷனுக்காக தான் அப்படிங்கிறத நானே மறந்துட்டேன். இப்போ இந்த தடவ உன்னோட எவல்யூஷன நான் இந்த லேக்கோட சக்திய கொண்டு எவால்வ் பண்ண போறேன். இதுக்கு மேல நீ ஒரு புது ஆர்த்தரா வெளிய வர போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்லின் பேசிக்கிட்டு இருக்கிறா. அந்த சாவியுமே தொறக்குது. நம்ம ஆர்த்தரோட ஒரிஜினல் பவர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அப்படியே அந்த இடத்துல ஒரு பெரிய வெடி விபத்து நடக்குது. இங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஆச்சு? இங்க என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு வானத்த பார்க்கும்போதே தெரியுது. ஆர்த்தர் ஒரு வழியா கண்ணு முழிச்சுட்டான். அங்க பாருங்க ஆர்த்தர் ஒரு வழியா கண்ணு முழிச்சுட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம மெர்லின் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்கிட்ட அத தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மெலிதாசமே கேட்டுட்டு இருக்கிறான். நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அண்ட் அது மட்டும் இல்லாம மெர்லின் இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அப்படின்னு ஆர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த உலகத்துல இருக்கிற ஸ்பீஷீஸ்லேயே ரொம்பவே முக்கியமானது ஹியூமன்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரீம் டைட்டை சமாளிக்கிற அளவுக்கு பொசஸ்மெண்ட் இருக்குது. அதாவது நல்லது, கெட்டது, வெளிச்சம், இருட்டு இப்பேற்பட்ட சூழ்நிலை எல்லாமே ஒரு பேரடாக்சியல் கிரியேச்சரால் மட்டும்தான் கன்ஃபார்மாக இதை சமாளிக்க முடியும். அதனால தான் ப்ரீஸ்டஸ் ஆஃப் கேயோஸ் அப்படிங்கிற கேயோஸை வழிபடுற ஒரு ப்ரீஸ்டஸ் ஹியூமன்ஸை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்களால மட்டும்தான் கேயோஸ்குள்ள இந்த மாதிரி ராஜ்யத்தை ஆள முடியும் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. மெர்லின் நீங்க பாக்குறதுலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. மாதிரி இதை எல்லாத்தையுமே நிறுத்து அப்படின்னு மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்த்தரா அவேக்கன் பண்ணணும். அதுதான் என்னோட முக்கியமான குறிக்கோள் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அர்த்தர் அந்த இடத்துல அவனோட ட்ரூ ஃபார்மை வந்து அன்லாக் பண்ணிட்டு அவன் கத்தும் போது அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம ஹாக்கோட அம்மாவையுமே கத்திக்கிட்டு இருக்கிறா. அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கும் போதே என்ன பண்ணிட்டு இருக்கிற மெர்லின் அப்படின்னு நம்ம மெலிதாஸ் தடுக்க வந்துகிட்டு இருக்கிறான். மெலிதாஸ் டீமன் ரீலத்தை சேர்ந்தவனே உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். பிரிட்டானிய தலைநகரத்துல இருந்து உன்னை விளக்கையே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் பாருங்க. அப்படியே சீன் கட் பண்ணா ஏதோ ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே சிக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது. ஐயோ நம்ம எல்லாருமே என்ன இங்கே இருக்கிறோம், இந்த இடம் அப்படியே மேலே எகிரி போயிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கும் போது எனக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோத்தர் நீ ஏன்டா அங்கே நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்த இல்யூஷன்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கும் போது இது இல்யூஷன் கிடையாது, இது எல்லாமே ரியாலிட்டி தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மெலிதாஸை போட்டு அங்கே பெரிய ஒரு வீடு மாதிரி இருக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா அடிக்க வந்துகிட்டு இருக்கிறான். அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் தான் போட்டோக்கணுமா வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கிறான் பாருங்க. மெலிதாஸ் நான் எப்பவுமே உன்னை தான் ஃபாலோ பண்ணேன். உன்னை நான் ஒரு சோல்ஜரா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் நீ இந்த மாதிரி பண்ண காரியத்தினால எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு இங்கே அர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான். அர்த்தர் நீ அது உன்னோட குரல் அது அப்படின்னு நம்ம மெலிதாஸ் கேட்கும் போது ஆமாம் நான் தான். ஏன்னா உன்னை நான் டீப் ஹார்ட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் நீ எதுவுமே சரியாக பண்ணவில்லை அப்படிங்கிற போது நீ தப்பாக புரிஞ்சிருக்கிற அர்த்தர். ஏன்னா மெலிதாஸ் எப்பவுமே நம்மளை பிட்ரே பண்ணவே இல்லை, அவன் நம்மளை ஏமாற்றவே இல்லை. நீ கொஞ்ச நேரம் காமரு, அந்த பவர் ஒன்று அப்சர்வ் பண்ண விடாத, நீ அதை அப்சர்வ் பண்ண கற்றுக்க, நீ அதை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிற பாருங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் அந்த இடம் எல்லாமே அப்படியே காணாமல் போயிடுச்சு. என்னடா ஆச்சு, இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல இருந்தோம், இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா ஒரு ஹிஸ்ட்ரியிலேயே அழிக்க முடியாத ஒரு தப்பை நான் இந்த இடத்துல பண்ணியிருப்பேன். அண்டு அர்த்தர் பென் டிராகன் இந்த அளவு நீ தப்பாக இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறான். கவலைப்படாதீங்க, நீ ஒன்றும் அந்த அளவுக்குலாம் தப்பு பண்ணவில்லை, நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மெல்லியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி சரி பரவாயில்ல விடுங்க, நானும் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ திரும்ப வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மெர்லின் கிட்ட கேட்டாகணும். மெர்லின் நீ இப்போ சொல்லிட்டு இருக்கிற மதர் ஆஃப் கேஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்ன என்கிட்ட தெளிவாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியஸ் கேட்டுட்டு இருக்கும்போதே கேஎஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரளயம் இல்லைன்னா குழப்பம். அப்பேற்பட்ட கேஎஸை பார்த்தாலே டார்க்னஸ்லேயே சூழ்ந்துட்டு இருக்கிற அந்த டீமன் கிளானமே டார்க்னஸை பார்த்து பயப்படும். காடஸ் கிளானு லைட்டை பார்த்து பயப்படும். ஸோ இந்த கேஎஸ் அப்படிங்கிறது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். மற்ற உயிர்களை படைச்சதுக்கான கடவுள்களையும் இதை சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மனிதர்களை படைச்சது அண்ட் இங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களையும் படைச்சது ஏன் டீமன் கிங்கு அப்புறம் சுப்ரீம் டெய்ட்டி கொண்டு படைச்சது இதுதான். அதனால தான் விசார்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இதை மதர் ஆஃப் கேஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த மதர் ஆஃப் கேஎஸ் அப்படிங்கிற ஒரு புது உலகத்துக்கு இந்த இடத்துல ராஜ்யத்தை ஆள்றதுக்காகவே புதுசாக வந்திருக்கிற நம்மளோட அர்த்தர் பென் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னது நான் இதெல்லாம் ஆள்ற அளவுக்கு நான் ஒன்றும் தயாராகவே, நீ பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் எதுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு சக்தியை அவேகன் பண்ண, நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியஸ் ரொம்பவே ஆக்ரோஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மெர்லின் நீ அனுமதிச்சின்னா உன்னோட கதையை நான் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்குது. யார் பேசுறது, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு எங்கிருந்து பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது நான் அந்த லேக்கில் இருந்தா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்குது. மரியாதை என் முன்னாடி வந்து நெல் எதுக்காக அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு மெலியா சொல்லும் போது என்ன மன்னிச்சிருங்க, என்னால் அது மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இருக்கிற இந்த இடம் இந்த லேக்கில் மட்டும்தான் என்னால் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் ஏன்ஷியன் டைம்ஸ் வந்து என்ன நிறைய பேர் வந்து பிரின்சஸ் ஆஃப் த லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் சில பேர் என்ன ப்ரீஸ்டஸ் ஆஃப் த கேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓ பிரின்சஸ் ஆஃப் த லேக்கா, ஆட எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த ஹோலிஸ்கோட எக்ஸ்காலிபரை நம்ம கேவனுக்கு கொடுத்த, அதாவது அந்த முதல் கிங்குக்கு கொடுத்த அந்த பொண்ணோட பேர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கிங் அர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக மெர்லின் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண, மரியாதை என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியஸ் கேட்டுட்டு இருக்கும்போது அவளோட கதையை நான் வேணா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்ஷியன் டைம்ஸில் சில கதைகள் கேட்டிருப்பீங்க.
ஏன்னா பெலியாலுயின் அப்படிங்கிற ஒரு நகரம் இந்த பிரிட்டானிய தலைநகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. அண்ட் அங்கே இருக்கிற எல்லா பெலியன்ஸுமே எல்லாருமே அங்கே விசார்ட்ஸாக இருந்தாங்க. அங்கே இருக்கிற விசார்ட்ஸுக்கு இவங்களோட பொண்ணுங்களை பசங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்களோட பொண்ணு பசங்களை எப்போவுமே கருணை காட்டி வளர்த்தவே மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை மற்றவங்களோட ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருந்தது. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு சக்தி ரொம்பவே அதிகமாக இருந்தது. யாராலையுமே இந்த குழந்தையை கண்ட்ரோலே பண்ண முடியல. பட் இருந்தாலுமே ஆனால் இந்த குழந்தை ஆசைப்படுறதா தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அரவணைப்பு தான். தன்னோட அப்பாவான கிராண்ட் விசார்டு இங்கே கொடுத்துருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை அதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு போயிருப்பாப்புல ஒரு அரவணைப்பே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பாயிருச்சு. அதனால அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டா. ஆனால் அந்த இடத்துல அவளில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு காப்பாற்றின ஒரு யங் பாய். அந்த பாய் வேற யாருமே இல்லை, டீமன் கிளானை சேர்ந்த மெலியதாஸ். அந்த ஒரு சமயத்தில் அந்த குட்டி பொண்ணுக்கு கிடைக்காத எல்லா விஷயமே அந்த சமயத்தில் கிடைச்ச மாதிரி இருந்தது. அவளுக்கு கிடைக்காத அரவணைப்பு, அவளுக்கு கிடைக்காத பாதுகாப்பு எல்லாமே அவளுக்கு அந்த சமயம் கிடைச்சது. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவன் முடிவு எடுத்தா. ஸோ அவன் மெலியதாஸை காதலிக்கிற அப்படின்னு ஒரு மைண்ட் வச்சதுக்கப்புறம் தன்னோட ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற உடம்பை ஒரு மெச்சூர் பண்ண உடம்பு மாற்றிட்டு அவனுக்காக பல வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அவள் திரும்பி வரும்போது தெரியுது தன்னோட காதலான மெலியதாஸ் இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு இங்கே மெர்லினை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம மெர்லின் எலிஜபெத் கூட மெலியதாஸை பார்க்கும்போது ரொம்பவே சோகமாயிட்டா. ஸோ அப்போ அந்த சமயத்தில் அந்த விச்சு பற்ற கஷ்டம் யாருக்குமே சொல்ல முடியாது. சோகம், ஆச்சரியம், அந்த ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்க 2 பேர்த்தையுமே இவ பிரிக்க வேணாம் அப்படின்னு ஆசைப்பட்டா. பட் இருந்தாலுமே தன்னோட இதையும் ஏக்கப்படுற ஏதாவது ஒரு விஷயத்த அடையணுமே அப்படின்னு ஒரே ஒரு நோக்கத்தோடு இருந்தா. ஆனால் எங்கே அடையணும் தான் தெரியாமல் இருந்தா. ஆனால் அப்போ ஒரு நாள் விசிட்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த பொருளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பொண்ணு நல்லா கேட்டா. அதாவது மதர் ஆஃப் கேஎஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ஸ்லேருந்து தான் பிறக்கக்கூடியது. அதுவுமே பார்த்தீங்கன்னா அப்போ பிறந்துச்சு. மதர் ஆஃப் கேஎஸ் முக்கியமாக 3 விஷயங்களை கொடுத்துச்சு. ஒன்று சாக்ரட்ரி, டீமன் கிளானு, அப்புறம் காடஸ் கிளானு. சுப்ரீம் டேட்டி காடஸ் கிளானை கிரியேட் பண்ணாங்க. டீமன் கிங் டீமன் கிளானை உருவாக்கினா டீமன் வேர்ல்டில். அதே சமயத்தில் அந்த சாக்ரட்ரி ஃபேரி கிளானையும் ஜெயின் கிளானையும் உருவாக்குச்சு. அண்ட் ஜெயின் கிளான் எல்லாமே எவால்வ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹியூமன் கிளானை உருவானாங்க. ஸோ ஹியூமன் கிளான் உருவானதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட விஷயங்கள், நல்லது கெட்டது, காதல், வெறுப்பு, யுத்தம், சண்டை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிச்சுது. ஸோ இந்த சண்டை எல்லாமே ஆரம்பிச்சிட்டா பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்குமே இருக்காது அப்படின்னு தான் சுப்ரீம் டேட்டி அப்புறம் டீமன் கிங்கு இவங்க 2 பேருமே சேர்ந்து மதர் ஆஃப் கேயோஸை சீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தங்களோட கிளானுக்கு ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சு. ஸோ 3000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவெடுத்த இந்த பொண்ணு மெர்லின் அப்படிங்கிறவ மதர் ஆஃப் கேயோஸை சீல்ல இருந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டா. ஏன்னா மெர்லின் நம்மளது ஒரே ஒரு விஷயம் தான். தான் மனசு ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி இந்த மதர் ஆஃப் கேயோஸை அவ ரிசரெக்ட் பண்ணிட்டா. அதுல இருந்து பிறக்கக்கூடிய ஒரு அளவில்லாத உயிரினத்தினால இவ ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி இவளுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நம்புனா அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மெலிதாசுமே அப்படி பேந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மெர்லின் எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.